டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். வீரதீர செயல்களுக்காக ராணுவம் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் சௌரிய சக்ரா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தியாவில் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஏழைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு. மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் சர்வதேச சமூகத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேதனை. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய மண்டல மாநாடு சண்டிகரில் தொடங்கி வைத்தார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. தில்லியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டம். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தலைவர்கள் விவாதம். கரீப் கல்யாண் திட்டம் லட்சக்கணக்கான இந்திய ஏழைகளின் வாழ்க்கையில் விளக்கேற்றியுள்ளது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். நார்வே செஸ் சாம்பியன் பிரக்ஞானந்தாவுக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடினார் முதலமைச்சர் விஜய். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம். இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. விரிவான செய்திகள். வீரதீர செயல்களுக்காக ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிவோருக்கு வழங்கப்படும் சௌரிய சக்ரா விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இவ்விழாவில் எல்லைக்கோடு அருகே மிகச்சிறந்த வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி 3 பயங்கரவாதிகளை முறியடித்த சீக்கிய ரெஜிமெண்ட் 19வது பெட்டாலியனைச் சேர்ந்த இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் நிதிஷ் பாரதி சுக்லாவுக்கு சௌரிய சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைப் பகுதியில் நடந்த ராணுவ நடவடிக்கையின் போது அசாதாரண தீரத்தை வெளிப்படுத்திய மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங்கிற்கும் விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று சத்தீஸ்கரில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்திய சத்தீஸ்கர் காவல்துறையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத் மற்றும் ராமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. लेफ्टिनेंट कर्नल नितेश भारती शुक्ला 19वीं बटालियन. விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அர்மேனியன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சிவில் கான்ட்ராக்ட் கட்சியின் தலைவர் நிக்கோல் பஷின்யானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தேர்தல் முடிவு அவர் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.
பஷின்யான் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்று பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இணைந்து செயல்படுவதை இந்தியா விரும்புவதாகவும் கூறியுள்ளார். வரும் நாட்களில் இந்தியா அர்மேனியா இடையே மேலும் நீடித்த உறவுகள் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டு காலத்தில் ஏழைகளின் நலனே இந்திய மாற்றங்களின் மையப்புள்ளியாக விளங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அந்தியோதயா கொள்கையின்படி பல்லாண்டுகளாக பின்தங்கியிருந்தவர்களை நாட்டின் வளர்ச்சிப் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜன்தன், ஸ்வச் பாரத், ஜல்ஜீவன், ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் மக்களுக்கு கண்ணியத்தையும் நல்வாய்ப்புகளையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சூரிய மின்சக்தி மானிய திட்டத்தின் கீழ் 32 லட்சத்திற்கும் அதிகமான மேற்கூரை சோலார் அமைப்புகள் மூலம் மின் கட்டணம் குறைவதோடு கூடுதல் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருமானம் ஈட்டும் புதிய வாய்ப்பும் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி தெருவோர வியாபாரிகளின் ஆத்ம நிர்பர் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பிணையில்லா கடன்கள் லட்சக்கணக்கான வியாபாரிகளுக்கு நிதி ஆதாரத்தையும் சுயமரியாதையையும் வழங்கியுள்ளதாக கூறியுள்ள பிரதமர் உடனடி முத்தலாக் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது முதல் குழந்தைகள் பாதுகாப்பு, திருநங்கைகளுக்கான உரிமைகள் என்று வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து குடிமக்களின் உரிமைகளும் கண்ணியமும் நீதியும் இந்தியாவில் மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதையே மத்திய அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு ஆகியவை ஜன்தன், முத்ரா, PM ஆவாஸ் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஏழைகள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்றும் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சமூக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அரசு குறிக்கோளாக கொண்டு பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வலுவான கட்டமைப்பை இந்தியா உருவாக்கி இருப்பதாகவும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மீண்டும் போர் ஏற்பட்டு மேற்காசியாவில் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. வளைகுடா நாடுகளிலும் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் நிலவும் பதட்டமான சூழ்நிலை 100 நாட்களை தாண்டியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் உலக அளவில் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர் தாக்குதல்கள் வருத்தமளிப்பதாக கூறியுள்ளது. இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல், ஈரான் நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிரதமரின் மகப்பேறு நலத்திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி நாளை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். இதன் மூலம் மகப்பேறு பெண்களுக்கு தரமான சிகிச்சை மற்றும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த திட்டம் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி 75 ரூபாய் நாணயம் மற்றும் 5 ரூபாய் தபால் தலை ஆகியவை வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய மண்டல மாநாட்டை சண்டிகரில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இன்று துவக்கி வைத்துள்ளார். எதிர்கால சவால்களை சமாளித்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நனவாக்குவதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டின் முதல் நாளான இன்று ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங், மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். இந்த மாநாட்டில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, தில்லி உள்ளிட்ட 5 சட்டமன்றங்களின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் பங்கேற்க வந்த ஓம் பிர்லாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் மேம்பாட்டை விரைவுபடுத்த பவ்யா என்ற இணையதளத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று துவக்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் டிஜிட்டல் நிர்வாக நடைமுறைகள், தொழிலாளர் சார்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி அம்சங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொழில் சூழலை உருவாக்குவதே இந்த இணையதளத்தின் நோக்கம் என்றார். இந்த முயற்சி ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இந்த இணையதளம் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிப்பதோடு மாநிலங்கள் இதில் பங்கேற்பதை எளிதாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
will set up 100 industrial parks of different sizes, ranging from 25 acres in the hilly regions or the very small union territories and hill states or northeastern states. At the minimum, it could be anything more than 25, depending on the state's own commitment to support by availability of land and their own confidence in attracting industry and investments in these parks. புதுதில்லியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் நீட் உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. தில்லியில் இன்று கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இந்தியா ஜன்பந்தன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சமாஜ்வாதி, திரிணாமுல், இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றுள்ளன. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அதன் பன்முகத்தன்மை மூலம் தொடர்ந்து ஒற்றுமையாக நிற்கிறது என்றும், சில கட்சிகள் தத்தமது சொந்த காரணங்களுக்காக இந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளன என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பப்படும் என்று கூறினார். மேலும் நீட் உள்ளிட்ட விவகாரங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. கிரேட் நிக்கோபார் மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் 13,000 கோடி ரூபாய் நிதியில் விமான நிலையம் அமைக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நிக்கோபார் தீவு மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் இந்திய கடற்படை மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பயன்படுத்தும் வகையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் விமான நிலையம் மற்றும் ஓடுபாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை இரு அமைச்சகங்களும் பகிர்ந்து கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் வாடிக்கையாளர் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய KYC செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரத்திற்குள் சிம் கார்டு முடக்கப்படும் என்றும் BSNLின் பெயரில் பரப்பப்பட்ட அறிவிப்புக்கு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு விளக்கமளித்துள்ளது. சிம் கார்டு KYC தொடர்பான எந்த அறிவிப்பினையும் BSNL வெளியிடவில்லை என்றும், பொதுமக்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு நடைபெறும் தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக உறுப்பினர் CV சண்முகம் மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பு மனு தாக்கல் துவங்கிய போது காங்கிரஸ் தரப்பில் பிரவீன் சக்கரவர்த்தி மனு தாக்கல் செய்தார். தாவேகா தேர்தலில் போட்டியிடாமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தது. மனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் 15 பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறுகிறது. கரீப் கல்யாண் திட்டம் லட்சக்கணக்கான இந்திய ஏழைகளின் வாழ்க்கையில் விளக்கேற்றி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் அர்ப்பணிப்போடு கூடிய பணிகளால் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுமார் 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டதாகவும் 44 கோடி ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 11 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள இணையமைச்சர் 12 கோடிக்கும் மேலான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். 10 கோடிக்கும் மேற்பட்ட உஜ்வாலா இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீங்க கவலையே படாதீங்க கண்ணா சார், நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆனா இதை எப்படி அனுப்புறது? ஒரே நாள்ல ஷாலினிக்கு மார்க் ஷீட் எப்படி கிடைக்கும்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கான மருந்து வரலைன்னா அப்ப அது போய் சேர்ந்துடும். உங்களுக்கு தேவையானதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஒரு நாள்ல டெலிவரியே முடிப்பேன். எல்லாருக்கும் நான் நண்பனு எல்லாருக்கும் தெரியும். சரியான நேரத்தில் டெலிவரி செய்யும் சேவை இது. ஒரு இதயத்தை மற்றொரு இதயத்தோடு சேர்க்கும் சேவை இது.
இது இந்தியா போஸ்டின் புதிய 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை. இப்ப உங்க ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டும் ஒரே நாள்ல டெலிவரி ஆகும். கூடுதலா ஓடிபி பாதுகாப்பு உத்தரவாதத்துடன் வருது. 24 ஸ்பீட் போஸ்ட், உங்களின் நம்பிக்கை, எங்களின் வாக்குறுதி. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை. செய்திகள் தொடர்கின்றன. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 50 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. அப்போது பிரக்ஞானந்தாவுடன் முதலமைச்சர் விஜய் செஸ் விளையாடினார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகையாக 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடினார். தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கன்னி பிரிவில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினிகளை மேற்பார்வையிடும் ஊழியராக பணியாற்றி வந்த கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் கணினி ஹார்ட் டிஸ்குகளை திருடி பெங்களூருவில் உள்ள கணினி நிறுவனம் ஒன்றில் விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் பெங்களூரு சென்று 34 ஹார்ட் டிஸ்குகளை மீட்டனர். இந்த வழக்கில் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கிய பெங்களூரு கணினி நிறுவன உரிமையாளர் முரளி மனோகர் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இதனிடையே தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டார். ஆசிரியர்கள் பணி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதித் தேர்வு அவசியம் என்று மாநில கல்வித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் வெளியிட்டுள்ள விளக்கத்தில், கடந்த 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஆசிரியர் பணி உயர்வு தொடர்பான சுற்றறிக்கை குறித்து சில குழப்பங்கள் நிலவுவதாகவும், ஏற்கனவே வெளியான சுற்றறிக்கை பதவி உயர்வு பற்றிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பு சுற்றுக்கு விடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் சென்ற மாதம் 29ஆம் தேதி வெளியான தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பணி உயர்வு பெற ஆசிரியர் தகுதித் தேர்வு அவசியம் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டு கோவில்களில் இடைத்தரகர்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட இருப்பதாக அறிவித்தார். திருப்பரங்குன்றம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து கட்சியின் நிலைப்பாட்டை முதலமைச்சரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருச்செந்தூரில் மேற்கொள்ளப்பட்டது போன்று அனைத்து கோவில்களிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறினார். இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்களில் நின்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலாக பணம் வாங்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கரப்ஷனை முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவிலில். ஏன்னா இன்றைக்கு கோயில்களில் பார்த்தீங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்குது, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கியூவில் நீண்ட நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த மக்கள் எவ்வளோ மன வலியில் இருப்பாங்க, நம்ம இங்கே கியூவில் நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்களே அப்படின்ற மன வலி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவிலில் இருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் ப்ளஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே பண்ணுறதுக்காக தான் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு. புதுச்சேரியில் முதன்முறையாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை டோர் டெலிவரி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. பெரிய வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மார்க்கெட் பகுதி, பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர் உள்ளிட்டவற்றுக்கும், மீனவர்கள் பயன்படுத்தும் விசைப்படகுகள், கனரக வாகனங்கள் ஆகியவற்றிற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் தேவைப்படும் போது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிலையத்திலிருந்து பாதுகாப்பு இல்லாமல் வாங்கிச் செல்கின்றனர். இதுபோன்ற சூழல்களால் பொதுமக்களின் நலன் கருதி இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் மினி டேங்கர் லாரியின் மூலம்
பெட்ரோல் டீசல் நிரப்பப்பட்டு டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அதாவது அந்த மினி டேங்கர் லாரியில் சிறிய அளவில் பெட்ரோல் பம்ப் பொருத்தப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் கொடுத்துள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அழைத்தால் அடுத்த 10 நிமிடத்திற்குள் பெட்ரோல் டீசல் வீடு வந்து தேடித்து வந்துவிடும். வாடிக்கையாளர்களும் அதனை சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது மாநில செய்திகள். மதச்சார்பற்ற அரசு என்று கூறியவர்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மதச்சார்பான அரசாக மாறி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். திருச்சியில் நடைபெறும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளின் கூட்டத்தில் தாம் பங்கேற்க இருப்பதாக கூறினார். தவேகா தலைவர் ஜோசப் விஜய் தமது பிரச்சாரத்தின் போது கருத்து சுதந்திரம் பற்றி எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது முதலமைச்சரை பற்றி பேசுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவதாக விமர்சித்தார். தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறையினர் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு தனியாக டிஜிபி இருப்பது போல் பெண்கள் பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தி இருப்பதாக கூறினார். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக குறிப்பிட்ட சௌமியா அன்புமணி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனச்சரகத்தில் பணிபுரியும் வனவர் ஒருவர் இன்று பணியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சக ஊழியர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இங்குள்ள சைனகுண்டா பகுதியில் வனவராக பணியாற்றி வந்த சுரேஷ் இன்று வழக்கம் போல் ரோந்து பணியை நிறைவு செய்துவிட்டு அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சக ஊழியர்கள் அவரை உடனடியாக மோடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். எனினும் சுரேஷை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்தில் பொதுமக்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைமலை நகர் தீயணைப்பு நிலைய அலுவலர் கார்த்திகேயனின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தீ விபத்துகள் மற்றும் அவசர கால மீட்புப் பணிகளின் போது தீயணைப்புத் துறையினரால் பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு கருவிகள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து அந்த அதிநவீன கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றை அவசர காலங்களில் எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்த விரிவான செயல்முறை விளக்கத்தை தீயணைப்பு வீரர்கள் எடுத்துக் கூறினர். இந்நிகழ்ச்சியில் திடீர் தீ விபத்துகளின் போது பொதுமக்கள் பதற்றமடையாமல் தற்காத்துக் கொள்வது குறித்தும் பிற உயிர்களை மீட்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரையில் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை கிழக்கு தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே கிருஷ்ணா நதி தெருவில் டாஸ்மாக் ஒன்று இயங்கி வருகிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் பெரும் இன்னலை சந்திப்பதால் அக்கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. JEE எனப்படும் ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சேலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி சிறப்பிடம் பெற்று அசத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பயிலும் வாய்ப்பு பெற்றுள்ள மாணவியின் சாதனை பயணம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். செல்வத்தில் சிறந்த கல்வி செல்வம் சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர்ச்சியான ஊக்கம் காரணமாக தன்னால் சாதிக்க முடிந்ததாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கீர்த்தி மாலினி. அப்பா வீட்டில் தறி நெஞ்சிட்டு இருக்காரு. நான் 6th to 9th வரைக்கும் சிந்தாமணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறமேட்டு 10th and 11th வந்து சேலம் மாடல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அங்கே போய் படித்தேன். அப்புறமேட்டு 12th standard சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து JEE சென்டருக்கு அனுப்பிவிட்டு அங்கே எனக்கு JEE கோச்சிங் தந்தாங்க 1 year. அதை வச்சு நான் இப்போது JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதினேன். அதில் குவாலிஃபை ஆகியிருக்கேன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அங்கே நல்லாவே கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, டீச்சர்ஸ் கிட்டேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்லாவே ஹெல்ப் கிடைச்சது.
நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்டர்லேயுமே எங்கள் ஸ்கூல்லேயுமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சிந்தாமணியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, சேலம் அரசு மாதிரி பள்ளி, திருவண்ணாமலை பயிற்சி மையம் என அனைத்து இடங்களிலும் ஆசிரியர்கள் தேர்வு குறித்த பயத்தை போக்கி அதில் வெல்வதற்கான வழிமுறைகளை சிறப்பாக கற்பித்துள்ளனர். அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க விரும்பும் மாணவ மாணவியர் 11ஆம் வகுப்பிலிருந்தே அதற்குரிய முனைப்பு காட்டினால் அனைவராலும் சாதிக்க முடியும் என அனுபவங்களை பகிர்கிறார் கீர்த்தி மாலினி. ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும். அப்புறமேட்டு இன்னும் நிறைய வேலைகள் வர்றதுனால நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸுக்குன்னு தனியாக. அதனால 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா போதும். அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னால் வந்து கிராக் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா நல்லா ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நிறைய மார்க்கே எடுக்கலாம். சேலம் மாவட்டத்தின் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பு கல்வியால் மட்டுமே சாத்தியமானதாகும். தங்களின் பேரன்பு மிக்க வழிகாட்டுதலை அனைத்து மாணவ மாணவியரும் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதே அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். ஈரானின் டெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் மத்திய நகரமான இஸ்ஃபஹானில் குறைந்தது 3 ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய சிறிது நேரத்திலேயே இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது மேற்காசியாவில் பதட்டத்தை வெகுவாக அதிகரித்துள்ளது. ஈரானுடனான 100 நாட்கள் போரில் ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்தை தக்கவைக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழலில் இந்த எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடந்துள்ளன. மேற்காசிய போர் 100வது நாளை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு பதிலடி கொடுப்பது அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான தற்போதைய முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு நடந்த முதல் ஈரானிய ஏவுகணை தாக்குதலாக ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியதைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 564 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சினை சமாளிக்க முடியாமல் 152 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. இதனால் இந்தியா 412 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்தது. இதன் அடிப்படையில் 2வது இன்னிங்ஸில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 112 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. He deserves it, like you said, Abhinav, thoroughly so. What a find for India. They're looking for spinners in Test match cricket. It seems like they found one. Someone who's here to stay. பருவமழையின் போது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் அதே நேரத்தில் மற்ற பகுதிகளில் வெப்ப அலை போன்ற சூழல் தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலோர கர்நாடகா, அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கொங்கன், கோவா, லட்சத்தீவு, மத்திய மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடலோர ஆந்திர பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.